வீட்டாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, திருவரைய காலம் 3ஆம் வாரம் வெள்ளி நாள் 19/12/2025. நீதிமொழி இயல் 13 இறை வாக்கியங்கள் 2 முதல் 7, 27 முதல் 29 முடிய. இஸ்ராயலுக்கு எதிராக பிலிஸ்தியர் போர்க்கொடி எழுப்பிய போது இஸ்ராயலின் இறைவன் மௌனம் காத்தவர் அல்ல. சாம்சன் என்ற தலைவர் ஒருவரை இஸ்ராயலுக்கு தந்து அவர் வழி இஸ்ராயலை காப்பாற்றுகிறார். இந்த சாம்சன் ஒரு வகையில் இயேசுவின் முன்னோடி எனலாம். எனவே இன்றைய வாசகம் சாம்சனின் பிறப்பு பற்றி கூறுகிறது. ஆவியாரின் உதவி வேண்டும். சாம்சனுடைய வியப்புக்குரிய வலிமை இறைவனிடமிருந்து வருகிறது. ஆண்டவரின் ஆவி அவன் மேல் இருக்க தொடங்கிற்று. 13:25, 15:14. அந்த ஆவியின் துணையாலே தான் அவன் எதிரியின் மேல் வெற்றி காண்கிறார். 14:6-19, 16:28. அதே ஆவியார் தான் இயேசுவின் மேல் தங்கி ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்க அவருக்கு துணையாய் இருக்கிறார். எசாயா 61:2, லூக்கா 4:18-19. அதே ஆவியாரின் உதவியால் தான் நாமும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் எதிரிகளை முறியடிக்க முடியும். இப்தா என்பவர் ஆண்டவரின் ஆவியால் நிரப்பப்பட்டு அம்மோனியரை தோற்கடிக்கிறார். நீதிபதி 11:29. ஒத்தனியன் என்பவன் ஆண்டவரின் ஆவியின் துணை கொண்டு சீரியா நாட்டினரின் மேல் வெற்றி கொள்கிறார். நீதிபதி 3:10. இதே போன்று நம் வாழ்விலும் ஆவியாரின் உதவி அடிப்படை தேவை என்பதை மறுக்க முடியாது. யோவான் 16:8-9. ஆவியாரின் துணையின்றி நம் ஆண்மை எதிரிகள் மீது வெற்றி கொள்வது இயலாது. தீக்குணங்களை அகற்றுவோம். சாம்சன் நாசரேனாய் இருப்பார். 13:5. இயேசு நாசரேயன் எனப்படுவார். மத்தேயு 1:23. இயேசு நாசரேத்தூரார் என்பது நாசரேயர் என்று தெரிந்தது. நாசரேயர் என்பது நெசர், தளிர். எசாயா 11:1 என்பதிலிருந்து வந்ததா என்பது ஆய்வுக்குரியது. சாம்சனை பொறுத்த மட்டில் இப்பெயர் அவர் விரதம் பூண்டவராய் வாழ்ந்ததை சுட்டும். எண்ணிக்கை நூல் 61:21. ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும்படி விரதம் பூண்டு ஒரு வகை தவ வாழ்க்கையை மேற்கொள்வதே நாசரேய பழக்கம். நீதி நூல் 13:4-5. ஆண்டவருக்கு பணிபுரிவதில் விரதத்தன்மை ஒரு முக்கிய இடம் பெற வேண்டும். நீதிபதிகள் நூலிலும் பிற இடங்களிலும் எண்ணிக்கை 6, 2 சாமுவேல் 18:9 கூறப்படும் விரதத்தன்மை ஓர் அறிகுறியை. இது நம்மிடம் பல உருவங்களை எடுக்கலாம். விதவை ஒருத்தி தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே காணிக்கையில் போட்டது. லூக்கா 21:1-4. அவள் விரதத்தின் வெளிப்பாடு. ஒரு கல் தொலைவு நடக்க கேட்ட ஒருவரோடு 2 கல் தொலைவு ஒருவர் நடத்தல். மத்தேயு 5:41. இவருடைய விரதத்தின் வெளிப்பாடு. இவ்வாறு எத்தனையோ வகையில் நம்முடைய விரதத்தன்மையை காட்டலாம். திருவரைய காலம் நம்முடைய தீக்குணங்களை அகற்றி நற்குணங்களை வளர்க்கும் விரத காலமாக நமக்கு அமையட்டும். செய்தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். அதற்கு இயேசுவிடம் செல்வோம், ஜெபிப்போம். சாம்சன் ஒரு வகையிலே இயேசுவுக்கு முன்னோடி. பிலிஸ்திய கையில் இருந்து இஸ்ராயலை மீட்டவர் அவர். 13:5. நமது பாவங்களில் இருந்தும் தீய நடத்தையிலிருந்து விடுபட்டு மீட்படைய வேண்டுமெனில் மீட்பராகி இயேசுவிடம் நாம் செல்ல வேண்டும். 40 வருட பிலிஸ்திய அடிமைத்தனத்திலிருந்து 13:1 தமது உதவியாளர் வழி இஸ்ராயலை மீட்ட இறைவன் நமது வாழ்நாள் பிணிகளை
தமது மகன் இயேசு வழி நிச்சயம் போக்கி விடுவார். 2ஆம் வாசகம் நற்செய்தி லூக்கா 1:5 முதல் 25 முடிய. இயேசுவின் முன்னோடியாகிய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு தனி சிறப்பு உடையதாகும். சகரியா என்ற குரு அபியா வகுப்பை சேர்ந்தவர். அவர் மனைவியும் ஆரோன் மரபிலே குருகுலத்தை சார்ந்தவர். எலிசபெத் என்பது அவர் பெயர். இவர்களின் செல்வ புதல்வனே யோவான். எலிசபெத் மரியாவின் உறவினர். லூக்கா 1:36. யோவானின் பணி முக்கியமானது என்பதை காட்டவே இத்தனை வரலாற்று குறிப்புடன் அவரது பிறப்பு வர்ணிக்கப்படுகிறது. நீதிமான்களின் துயரம். சக்கரியா அக்காலத்தில் கோவில் பணி செய்த 20,000 குருக்களில் ஒருவர். இவர்கள் 24 பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தனர். ஒவ்வொரு பிரிவும் ஓராண்டில் 2 வாரம் மட்டுமே கோவில் வழிபாட்டு பணியில் ஈடுபடும். திருத்தூயகம் வரை சென்று தூப ஆராதனை நடத்துவது யார், எப்படி பலி செலுத்துவது என்ற விவரங்கள் விடுதலை பயணத்தில் 30:6 முதல் 8 கூறப்பட்டுள்ளது. சக்கரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவர் முன்னிலையில் நீதிமான்களாய் நடந்து வந்தனர். பரிபூரணக்கே அடிமை செய்து வாழ்வோம் பாரதியார். எனினும் பிள்ளையில்லா குறை அவளுக்கு பெரும் குறையாகவே பட்டது. யூத மரபுபடி மலடியாய் இருப்பது சாபமாக எண்ணப்பட்டது. தொடக்க நூல் 30:23, 1 சாமுவேல் 1:5 முதல் 8, 2 சாமுவேல் 6:23. இத்தம்பதிகள் முதுமை பருவத்தை எய்திவிட்டனர். மக்கள் பேற்றுக்கு வாய்ப்பு இல்லை. லூக்கா 1:7-18. ஆண்டவரை நம்புதல் தேவை. இந்நிலையில் தூப ஆராதனை நடத்தும் பணி செய்ய சக்கரையாவுக்கு சீட்டு விழுந்தது. அவர் உள்பீடத்தை அடைந்தார். அப்பொழுது வானதூதர் காட்சி தோன்றினார். தோன்றியவர் பிள்ளை வரம் அளித்தார். சக்கரியாவோ இதை நம்புவதற்குரிய சான்றுகளை காட்டும்படி கேட்டார். தொடக்க நூல் 15:8, நீதி நூல் 6:17. அவரது வினாவே அவருடைய நம்பிக்கை தளர்ச்சியை காட்டியது எனலாம். எனவே தான் அவரது கட்டப்பட்டு அவர் ஊமையாக்கி விட்டார். இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. லூக்கா 1:37 என்ற உண்மையை மறந்தார். ஆண்டவரே, சேனைகளின் இறைவா, உமக்கு நிகர் யார்? நீர் வல்லமை உள்ளவர். உமது சொல்லுறுதி உம்மை சூழ்ந்துள்ளது. கொந்தளிக்கும் கடலுக்கு நீர் கட்டளையிடுகின்றீர். பொங்கி எழும் அலைகளை நீர் அடக்குகின்றீர். இறைவனது ஆற்றலுக்கு எல்லையே இல்லை. ஆழ்கடலும் அசையா மலையும் அவர் முன் அஞ்சி நடுங்கும். திருப்பாடல் 29. இத்தகைய அளவற்ற வல்லமையுடைய இறைவனது ஆற்றலுக்கு எல்லை வகித்தது தான் சக்கரையாவின் குற்றம். நாமும் சில வேளைகளில் ஆண்டவரின் அளவற்ற அன்பு, கருணை, ஆற்றல், பொறுமை ஆகியவற்றின் மீது நம்பிக்கை இழந்திருக்கலாம். திருவருகை காலம் நம்பிக்கையின் காலம் என்பதை உணர்வோமா? கேட்டது நீ பெற்றிடுவாய், ஐயமில்லை. கேடில்லை, தெய்வம் உண்டு, வெற்றி உண்டு என்று பாடுகிறார் பாரதியார். மனமாற்றம் வேண்டும். யோவான் என்பதன் பொருள் யாவே கருணை பரிவுமாய் உள்ளார் ஆகும். ஆண்டவரின் வருகையை தரிக்க வரும் யோவான் இறைவனுக்கு ஏற்புடையவராக இருக்க வேண்டும். எனவே தான் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார். லூக்கா 1:15. வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய ஆவியால் நிரப்பப்படுகிறார். லூக்கா 1:15. இவர் திராட்சை ரசமோ மதுவோ பருகாது கடும் தவம் புரிகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு திருத்தூதர், ஆண்டவரின் வழியை தயார் செய்ய அனுப்பப்பட்டவர். யோவானின் ஒருத்தல் வாழ்வும் இறைவன் முன் நாம் ஒன்றுமில்லாமை என்ற உணர்வும் ஏற்பட்டால் தான் ஆண்டவரின் வழியை தயாரிக்கும் முன்னோடிகளாக நாம் ஆக முடியும். மற்றவருக்கு மனமாற்றம் பற்றி போதிக்கும் முன் நமக்கே நாம் போதித்துக் கொள்ள வேண்டும். நாமே வாழ்ந்து காட்ட வேண்டும். நம் மனம் மாற வேண்டும்.
திருவருகை காலத்தின் குறிக்கோளே மனமாற்றம் தான் என்பதை உணர்ந்து நடப்போமா? உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். குறள் 294.